அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம இல்மிஃபை அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட பலன்கள் என்ன இருக்குது இன்ஷால்லா அதை பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இல்மிஃபை அப்ளிகேஷனில் உங்களோட மதரசாவும் சரி, மக்தபவும் சரி, இல்லை உங்களோட தீனி இதாராவை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 டிஜிட்டில் ஒரு இன்ஸ்டியூஷன் கோடு தரப்படும். ஸோ அந்த இன்ஸ்டியூஷன் கோடு நீங்கள் லாகின் பண்ணுறது எப்போவுமே லாகின் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன் கோட், அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், இந்த 3 விஷயத்தை வச்சு நீங்கள் இதில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறோம். ஸோ இந்த இல்மிஃபை அப்ளிகேஷனோட விஷயங்களில் இந்த இல்மிஃபை அப்ளிகேஷனில் 3 வகையான ஆக்சஸ் தரப்படும். ஒன்று இருக்குது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயங்கள் அட்மின் டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஸோ இது வந்து நிர்வாக ரீதியாக அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா நிர்வாகிகள் இருக்காங்க, பொறுப்புதாரிங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இந்த ஒரு ஆக்சஸ். ஸோ அவங்ககிட்ட தான் வந்து அவங்ககிட்ட கம்ப்ளீட் செட்டிங் பண்ணுற விஷயங்கள், ரிப்போர்ட் எடுக்கிற விஷயங்கள், எல்லா டேட்டாவும் அவங்க பார்க்க முடியும். மதரசாவில் என்ன விஷயங்கள் ஆகுதோ அதை நிகராணி பண்ண முடியும். ஸோ இதுக்கு பிறகு இன்னொன்று ஆக்சஸ் இருக்குது. உஸ்தாத்மார்களுக்கு அசாத்திசாக்கான ஒரு ஆக்சஸ் இருக்குது. உஸ்தாத்மார்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் தரப்படும். அது மூலயமா அவங்க வந்து டெய்லி பிள்ளைங்களோட அட்டெண்டன்ஸ், அப்புறமா உஸ்தாத்மார்கள் அவங்க சொந்த அட்டெண்டன்ஸ், அதுக்கு பிறகு டெய்லியோட லெசன்ஸ் பிளானோட லெசன்ஸ் மார்க் பண்ணுற விஷயங்கள், அதுக்கு பிறகு வந்து மற்ற விஷயங்கள்லாம் அவங்க மொபைல் ஆப் மூலியமாக பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த இல்மிஃபை அப்ளிகேஷனில் பெட்ரோல்களுக்கான ஒரு ஆக்சஸும் இருக்குது. இந்த பெட்ரோல்களுக்கான ஆக்சஸ் வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பெட்ரோல்களுக்கு கொடுக்கலாம், விருப்பப்படலைன்னா தேவையில்லை. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது இப்போ தான் சொல்லப்பட்டுச்சு, 3 வகையான ஆக்சஸ் தரப்படும்னு சொல்லி. ஸோ இந்த அப்ளிகேஷனோட என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு மதரசாவும் சரி, ஒரு மக்தபும் சரி, இல்லை நிஸ்வானும் சரி, அதோட விஷயங்கள் அந்த பிள்ளைங்களோட அட்மிஷன்லேருந்து பிள்ளைங்களோட ஃபராகத்துக்கான விஷயங்கள், கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு போகிற வரைக்குமான விஷயங்கள் இருக்குது. எப்படி ஸ்கூல் காலேஜஸில் வந்து பிள்ளைங்களோட விஷயங்கள் தர்த்தீபாக ஒரு சரியான முறையில் அவங்க வந்து டிஜிட்டலாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதே வந்து நம்ம மதரசாக்காகவும் டெவலப் பண்ணியிருக்கோம். மதரசா தீனி இதாரா எது இருந்தாலும் அதை டிஜிட்டலான முறையில் பிள்ளைங்களோட தாখিলাத்லேருந்து, பிள்ளைங்களோட அட்மிஷன்லேருந்து, பிள்ளைங்களோட ஃபராகத், பிள்ளைங்களோட கிராஜுவேஷன் வரைக்குமான விஷயங்கள், அனைத்து விஷயங்களும் இதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இதில் மெயின்டைன் பண்ணலான்னா, இப்போ பிள்ளைங்களோட தாখিলাத் ஆயிடுச்சு. ஸோ பிள்ளைங்களோட தாখিলাத் எப்படி நடக்கும்னா, இங்கே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா அட்மிஷன் என்கொயரின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த அட்மிஷன் என்கொயரி மூலயமா பிள்ளைங்களோட தாখিলাத், பிள்ளைங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த பிள்ளைங்களோட தாখিলাத் எப்படி நடக்கும்னா, ஸோ பிள்ளைங்களோட தாখিলাத் நடக்கிறதுக்கான 3 விஷயங்கள் நீங்கள் அட்மிஷன் ஃபார்மில் வாங்குவீங்க. ஒன்று பர்சனல் இன்ஃபர்மேஷன், பிள்ளைங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ஜெண்டர், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட இமேஜ். அதே மாதிரி என்ரோல்மெண்ட், இது வந்து நிர்வாக ரீதியாக கூட பண்ணிக்கலாம், இல்லை அவங்க அட்மிஷன் போடும்போது கூட அவங்க எந்த இயருக்கான அட்மிஷன் நீங்கள் போட போகிறீங்க, என்ன கோர்ஸ் அவங்க படிக்க போகிறாங்க, எந்த செஷனில் படிக்க போகிறாங்க, எந்த கிளாஸ் அவங்க படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் செட் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பேக் எண்டில் கன்ஃபிகர் பண்ணி வச்சுப்பீங்க செட்டப்பில். ஸோ அதுக்கான பிறகு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் பேரண்ட்டோட இன்ஃபர்மேஷன், பெற்றோர்களோட பேர், அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ். அதுக்கு பிறகு இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு டேப் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் பிள்ளைங்களோட டீட்டெயில்ஸ் அடிஷ்னலாக ஏதாவது நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கணும், ஆதார் நம்பர், எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் வாங்கணும், இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது மதரசாவில் படிச்சுட்டு வந்தாங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அடிஷ்னலாக வாங்கினோன்னா நீங்கள் இந்த ஃபார்மை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கலாம். ஸோ இது இருக்கே பிள்ளைங்களோட தாখিলাத்கான விஷயங்கள். அதுக்கு பிறகு வந்து பிள்ளைங்களோட அட்டெண்டன்ஸ், பிள்ளைங்களோட ரோஸ்மரா டெய்லி ஹாசிரி என்ன இருக்கோ அந்த அட்டெண்டன்ஸ்க்கான விஷயங்களும் இந்த அப்ளிகேஷனில் பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு என்ன இருக்குது, லீவ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இப்போ பிள்ளைங்க ஏதாவது லீவ் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆக்சஸ் மூலயமா பெற்றோர்கள் அதில் வந்து லீவ் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த லீவ் ரிக்வெஸ்ட் நீங்கள் இங்கே வந்து லீவ் அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கான லீவ் ரிக்வெஸ்ட் இருக்குது, அந்த லீவ் ரிக்வெஸ்ட் வந்து உஸ்தாதும் இல்லை நிர்வாகமும் சொல்லி அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ண அப்புறமா தான் அவங்க லீவ் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது.
அதுக்கு பிறகு என்ன இருக்குது, பிள்ளைங்களோட சபகோட விஷயங்கள்லாம் இருக்குது. அஸ்பாக், அந்த அஸ்பாக் வந்து இப்போ நம்ம கோர்ஸ் கிரியேட் பண்ணுறோம்ல, இந்த கோர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன அஸ்பாக் இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே செட்டப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உஸ்தாத்மார்களுக்கு அவங்களோட மொபைல் ஃபோனில் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். உஸ்தாத்மார்கள் அவங்க மொபைல் ஃபோன் மூலயமா டெய்லி என்னென்ன லெசன்ஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன சபக் முடிக்கிறாங்க, அதை அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு தர்பியாவோட விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ மக்தப் மதரசாவாக இருக்குன்னா மக்தப் மதரசால பிள்ளைங்களுக்கு தர்பியா சாட்னு ஒரு விஷயங்கள் ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ அதில் வந்து அந்த தர்பியாக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே நீங்கள் இதில் செட்டப் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது பெற்றோர்களுக்கு அவங்க மொபைலில் தெரியும். ஸோ பெற்றோர்கள் அவங்க மொபைல் மூலியமாக வந்து டெய்லி பிள்ளை வந்து இந்த விஷயங்கள் வந்து வீட்டில் வந்து அப்புறமா அமல் செஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த நிகராணி பண்ணி அதில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சலாஹ்க்கான விஷயங்கள், தொழுகைக்கான விஷயங்களும் இருக்குது. பிள்ளை வந்து இன்னைக்கு தொழுதுச்சா என்ன ஏதுன்னு சொல்லி அந்த விஷயமும் இங்கே அவங்க அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இது இங்கே நீங்கள் என்னென்ன கிரியேட் பண்ணுறீங்களோ அட்மின் ஆக்சஸில் இதெல்லாம் வந்து பெற்றோர்களோட மொபைல் ஃபோனில் தெரியும். அவங்க அந்த மொபைல் ஃபோன் மூலியமாக அப்டேட் பண்ணிடலாம் இந்த விஷயங்கள். அதுக்கு பிறகு என்ன இருக்குது, எக்ஸாம்ஸோட விஷயங்கள்லாம் இருக்குது. இம்திஹானாத் எக்ஸாம்ஸ் நீங்கள் நடத்துகிறீங்க, அதில் வந்து எக்ஸாம்ஸில் வந்து மிட்டம், குவார்ட்டர்லி, ஹாஃபர்லி, ஆனுவல் எக்ஸாம்ஸ் நடத்துனீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே எக்ஸாம்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அது அந்த எக்ஸாம்ஸை க்ரியேட் பண்ண வச்ச அப்புறமா எக்ஸாம் செட்டுன்னு சொல்லி போனீங்கன்னா என்ன எக்ஸாம் செட்டு, மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் வருது, ஹாஃபர்லிக்கு என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு சொல்லி அதை நீங்கள் இங்கே தர்த்தீப் பண்ணலாம். அதுக்கு பிறகு இங்கே நீங்கள் பார்க்கலாம் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பெற்றோர்களுக்கான பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்துகிறீங்கன்னா இந்த ஆப்ஷனில் போயிட்டு எந்த கோர்ஸ்க்கான பெற்றோர்களை கூப்பிடணும், எப்போ மீட்டிங் இருக்குது, என்ன டைமிங் இருக்குதுன்னு போட்டு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கான விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அவங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி போயிடும். அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏலான், அனௌன்ஸ்மெண்ட்னா ஏலான், நீங்கள் ஏதாவது ஏலான் செய்யணும்னு பார்க்குறீங்க, ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணுன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆட் நியூன்னு போயிட்டு என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எந்த கோர்ஸுக்கு எந்த பிள்ளைங்களுக்காகன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே அனௌன்ஸ்மெண்ட்டாக போயிடும், ஒரே ஏலானாக போயிடும். அதுக்கு பிறகு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஃபீஸோட விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ மதரசாலே ஃபீஸோட தர்த்தீபாக இருக்குன்னா அந்த கோர்ஸில் எவ்வளோ ஃபீஸு, எந்த கோர்ஸுக்கு என்ன ஃபீஸு, அதே மாதிரி அந்த ஃபீஸில் எவ்வளோ ஃபீஸு அசைன் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபீஸ் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணப்பட்டது, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்கில் நிற்கிது, எவ்வளோ % ஃபீஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டேஷ்போர்டில் தெரிஞ்சிடும். ஸோ எந்த பிள்ளை எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா அதோட தர்த்தீபும் உங்களுக்கு இதில் தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு பிள்ளைங்களோட ஃபீஸு இந்த ஜும்ராக்கு இவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபீஸ் இருக்குது. நாங்கள் புக்குக்கு தனியாக வாங்குகிறோம், டியூஷனுக்கு தனியாக வாங்குகிறோம், இல்லை ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக இருக்குது. இந்த மாதிரி தனித்தனி ஃபீஸுக்கு தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போது ஃபீஸோட பேமெண்ட்ஸ் பிள்ளைங்க ஃபீஸ் பே பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு பிள்ளை வந்து ஒரு ஃபீஸ் வந்து பே பண்ணதுன்னா இங்கே ஒரு பிள்ளையை செலக்ட் பண்ணிவிட்டு புக்குக்கு 100 ரூபா சொல்லி அவங்க பே பண்ணிடுறாங்க. ஆட் பேமெண்ட்னு போயிட்டு நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீஸோட விஷயங்களும் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் முழுமையான முறையில் நீங்கள் பயன்பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஒரு மதரசாவை எப்படி நிர்வாக ரீதியாக எப்படி நிர்வாகப்படுத்தி ஒரு சிஸ்டமேட்டிக்காக டிஜிட்டலான முறையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த இல்மிஃபை அப்ளிகேஷன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இதில் வந்து நம்ம ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து தெளிவான முறையில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு ஆப்ஷன்லேயும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இதுக்கு பிறகு வர வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.